என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அன்னைக்கு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக டக்குன்னு ஒரு பாசுமதி அரிசி வச்சு ஒரு நெய் சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி டம்ளரில் ஒரு டம்ளர் நல்லா குவிச்சு எடுத்துருக்கிறேங்க. இதை ஒரு 20 நிமிஷம் நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ நெய் சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குங்க. இதுக்கு நெய் சாதத்துக்கு நம்ம வெங்காயம் போட தேவையில்லை. உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. நான் வரமிளகாய் வச்சுருக்கிறேங்க காரத்துக்கு. நீங்கள் பச்சை மிளகாய் வேணுன்னா போட்டுங்க. அப்புறம் மசாலா சாமான்கள் எல்லாமே வச்சுருக்கிறேன். சோம்பு, மிளகு, பட்டை, ஜாதிப்பத்திரி, பிரிஞ்சி இலை, இது மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கிறேங்க. எல்லா மசாலா பொருட்களும் வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, அப்புறம் புதினா, கருவேப்பிலை கொஞ்சம் வாடிடுச்சுங்க. கொத்தமல்லி வேண்டாம். தேங்காய் கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். இது நம்ம தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு நைட்டே ஊற வச்சிடலாங்க. ஒரு 5-6 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். இந்த பட்டாணியை மினிமம் ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறினா போதும். நான் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் ஆகிற மாதிரி பட்டாணி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நெய் சாதத்துக்கு நம்ம தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கிறேன். நெய் ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், இது பெரிய ஸ்பூனுங்க, நல்லா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய்யும் காஞ்சிச்சுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 10 முந்திரி போட்டுக்காங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். மசாலா சாமான்கள் எல்லாம் போட்டுக்கலாம். மிளகாய் இது எல்லாமே போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஒரு வதக்கலாங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாங்க. இதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கலாங்க. இது கூட நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பட்டாணியும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நீங்கள் காரத்துக்கு வரமிளகாய் தூள் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு வதக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா, பட்டாணியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாங்க. போட்டு இதையும் நல்லா ஒரு வதக்கலாங்க. நெய்யிலேயே நெய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த அரிசியும் ஒரு வதக்கலாம். அடுத்து கொஞ்சம் புதினாவும் கறிவேப்பிலை வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாங்க. அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் அதை பாசுமதி அரிசி தண்ணி 2-3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஒரு 3ஆவது தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த அரிசி கழிஞ்ச தண்ணியே அதில் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் இதே டம்ளர்லேயே தேங்காய் பால் எனக்கு 1 டம்ளர் வந்துச்சுங்க. நான் அதையும் ஊற்றிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தேங்காய் பால் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அரை டம்ளர் தான் வந்தது அப்படின்னா தண்ணி 1.5 டம்ளர் ஊற்றிங்க. ஏன்னா நான் பாசுமதி அரிசி எனக்கு கொஞ்சம் பழைய அரிசிங்க. அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தி ஊற்றிருக்கிறேங்க. 1க்கு 1.5 நம்ம பட்டாணி எல்லாம் போட்டிருக்கிறோம். அதுக்கு சேர்த்து ஒரு அரை டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. நீங்கள் இந்த இடத்துல உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விடலாங்க. சாப்பாடு விசில் அடங்கிடுச்சுங்க. குக்கர் விசில். நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. இப்படி சாப்பாடு பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு.
நீங்களும் இப்படி நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக டேஸ்ட்டாக டக்குன்னு பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக வரும். தேங்க்யூ.